அனைவருக்கும் ஆர்சியின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு அறிவியலேருந்து முக்கியமான 25 வினாக்கள் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஒரு டெஸ்ட் போல் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் நான் பாருங்கள், குவிலென்ஸின் உருப்பெருக்கமானது எப்பொழுதும் டேஷ் மதிப்புடையது. குவிலென்ஸின் உருப்பெருக்கமானது எப்பொழுதும் டேஷ் மதிப்புடையது. இதற்கான சரியான விடை பாருங்கள். ஆப்ஷன் சி, நேர்குறி அல்லது எதிர்குறி. குவிலென்ஸின் உருப்பெருக்கமானது எப்பொழுதும் நேர்குறி அல்லது எதிர்குறி. இரண்டாவது வினா, கீழ்கண்ட எந்த வினையில் சேய் உட்கருவியின் நிறையெண்ணில் 4 குறையும். கீழ்கண்ட எந்த வினையில் சேய் உட்கருவின் நிறையெண்ணில் 4 குறையும். இதற்கான சரியான விடை பாருங்கள். ஆப்ஷன் ஏ, ஆல்ஃபா சிதைவின் போது. ஆல்ஃபா சிதைவின் போது சேய் உட்கருவிலேருந்து நிறையெண்ணில் 4 குறையும். அடுத்தது, நீரின் கிராம் மூலக்கூறு நிறை. நீரின் கிராம் மூலக்கூறு நிறை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 18 கிராம். அடுத்த வினா, கீழ்கண்டவற்றுள் எது சர்வ கரைப்பான். கீழ்கண்டவற்றுள் எது சர்வ கரைப்பான். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, நீர். நீர் ஒரு சர்வ கரைப்பான். ஐந்தாவது வினா, IUPAC பயிரிடுதலின்படி ஆல்டிகைடுக்காக சேர்க்கப்படும் 2ஆம் நிலை பின்னொட்டு எது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஏல். அடுத்த வினா, இருவாழ்விகளின் இதயம் எத்தனை அறைகளை கொண்டது. இருவாழ்விகளின் இதயம் எத்தனை அறைகளை கொண்டது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, 3 அறைகளை கொண்டது. இருவாழ்விகளின் இதயம் 3 அறைகளை கொண்டுள்ளது. ஏழாவது வினா, கிரப் சுழற்சி டேஸில் நடைபெறுகிறது. ஒரு முக்கியமான வினா, கிரப் சுழற்சி டேஸில் நடைபெறுகிறது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, மைட்டோகாண்ட்ரியாவின் உட்கூழ்மத்தில். கிரப் சுழற்சி மைட்டோகாண்ட்ரியாவின் உட்கூழ்மத்தில் நடைபெறுகிறது. எட்டாவது வினா, இருமுனை நியூட்ரான்கள் காணப்படும் இடம். ஒரு முக்கியமான வினா, இருமுனை நியூட்ரான்கள் காணப்படும் இடம். இதற்கான சரியான விடை பாருங்கள். ஆப்ஷன் ஏ, கண் விழித்திரை. இருமுனை நியூட்ரான்கள் காணப்படும் இடம் கண் விழித்திரை. ஒன்பதாவது வினா, சின்கேமியின் விளைவால் உருவாவது டேஸ். சின்கேமியின் விளைவால் உருவாவது டேஸ். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, சைக்கோட். சின்கேமியின் விளைவால் உருவாவது சைக்கோட். பத்தாவது வினா, ஃபஸ்ட்டு இதுக்கான விடையை பார்த்துலாம். இதற்கான விடை ஆப்ஷன் ஏ. ஃபஸ்ட்டு பாருங்கள், சார்கோமானா இணைப்பு திசு புற்றுநோய். சார்கோமானா இணைப்பு திசு புற்றுநோய். இது கார்சினோமா அப்படின்னா வயிற்று புற்றுநோய். கார்சினோமா அப்படின்னா வயிற்று புற்றுநோய். இது பாலிடிப்சியானா அதிகப்படியான தாகம். பாலிடிப்சியானா அதிகப்படியான தாகம். அடுத்தது பாலிபேஜியா அப்படின்னா அதிகப்படியான பசி. அப்போ இதற்கான விடையை பாருங்கள், 3, 4, 2, 1. 11வது வினா, எந்த நிகழ்ச்சியின் காரணமாக 9:3:3:1 உருவாகிறது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, சார்பின்றி ஒதுங்குதல். 12வது வினா, வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார். வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, JW ஹார்ஸ்பெர்கர். அடுத்த வினா, ராக்கெட் ஏவுதலில் டேஷ் விதிகள் பயன்படுத்தப்படுகிறது. ராக்கெட் ஏவுதலில் டேஷ் விதிகள் பயன்படுத்தப்படுகிறது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ஏ மற்றும் சி. அதாவது நியூட்டனோட 3ஆம் விதி மற்றும் நேர்கோட்டு உந்தமாறு கோட்பாடு. இது ரெண்டும் ராக்கெட் ஏவுதலில் பயன்படுது. 14வது வினா, உலக புகையிலை எதிர்ப்பு தினம். உலக புகையிலை எதிர்ப்பு தினம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, மே 31. உலக புகையிலை எதிர்ப்பு தினம் மே 31. 15வது வினா, நாளமுள்ள சுரப்பியை அடையாளம் காணவும். நாளமுள்ள சுரப்பியை அடையாளம் காணவும். இதற்கான சரியான விடை பாருங்கள், ஆப்ஷன் சி, உமிழ்நீர் சுரப்பி. 16வது வினா, எந்த ஹார்மோன் தாவரங்களில் காணப்படவில்லை. இது ஒரு முக்கியமான வினா. எந்த ஹார்மோன் தாவரங்களில் காணப்படவில்லை. இதற்கான விடை பாருங்கள், ஆப்ஷன் ஏ, 2,4,D. 17வது வினா, உள்நோக்கிய சைலம் என்பது எதன் சிறப்பு பண்பாகும். உள்நோக்கிய சைலம் என்பது எதன் சிறப்பு பண்பாகும்.
இதற்கான சரியான விடை பாருங்கள் ஆப்ஷன் பி தண்டு. உள்நோக்கி செயலம் என்பது தண்டின் சிறப்பு பண்பாகும். 18வது வினா, உலக புற்றுநோய் தினம் எப்பொழுது? உலக புற்றுநோய் தினம் எப்பொழுது? இதற்கான சரியான விடை பாருங்கள் ஆப்ஷன் சி பிப்ரவரி 4. உலக புற்றுநோய் தினம் பிப்ரவரி 4. 19வது வினா, டேஸ் தேங்காயின் இளநீரில் அதிகமாக காணப்படுகிறது? டேஸ் தேங்காய் இளநீரில் அதிகமாக காணப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சைட்டோகைனின். சைட்டோகைனின் தேங்காய் இளநீரில் அதிகமாக காணப்படுகிறது. அடுத்த வினா, மனித மூளையில் கடத்து மையமாக செயல்படும் பகுதி எது? மனித மூளையில் கடத்து மையமாக செயல்படும் பகுதி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தலாமஸ். மனித மூளையில் கடத்து மையமாக செயல்படும் பகுதி தலாமஸ். 21வது வினா, இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது எது? இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ எஸ்ஏ கணு. இதயத்தின் இதயம் எஸ்ஏ கணு. 22வது வினா, அட்டையின் உடலில் உள்ள கண்டங்களின் எண்ணிக்கை எத்தனை? அட்டையின் உடலில் உள்ள கண்டங்களின் எண்ணிக்கை எத்தனை? இதற்கான சரியான விடை பாருங்கள் ஆப்ஷன் பி 33. அட்டையின் உடலில் உள்ள கண்டங்கள் எண்ணிக்கை 33. 23வது வினா, காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உருவாவது எது? காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உருவாவது எது? இதற்கான சரியான விடை பாருங்கள் ஆப்ஷன் பி எத்தில் ஆல்கஹால். காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உருவாவது எத்தில் ஆல்கஹால். 24வது வினா, மந்த வாயுக்களின் தொகுதி எண். மந்த வாயுக்களின் தொகுதி எண். இதற்கான சரியான விடை பாருங்கள் ஆப்ஷன் டி 18. மந்த வாயுக்களின் தொகுதி எண் 18. கடைசி வினா, இரசக்கலவை உருவாக்கலில் தேவைப்படும் முக்கியமான உலோகம் எது? இரசக்கலவை உருவாக்கலில் தேவைப்படும் முக்கியமான உலோகம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஹச்ஜி. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம 10ஆம் வகுப்பு அறிவியலேருந்து முக்கியமான 25 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோ சந்திப்போம்.